ஓகே. வணக்கம் எல்லாருக்கும். நிஃப்டி லெவல்ஸை வந்து பார்ப்போம். சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டாச்சுப்பா. சாப்பிட்டாச்சு. சரி இது ஒரு சின்ன வீடியோவை போட்டு விட்ருவோம். ம். ஓகே. ஓகே. இந்த சரி. இந்த வாரத்தோட நிஃப்டி லெவல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வீக்லியிலேருந்து ஆரம்பிப்போம். வீக்லியில் ஓகே சார். வீக்லியில் வந்து இந்த கேண்டிலோட இப்போ ப்ரீவியஸாக முடிஞ்ச கேண்டிலோட ஹை லோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹை வந்து 23,391 இதோட ஹை. லோ வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் சார். 23,051. ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து மார்க்கெட் வந்து அடுத்த 2 வாரத்துக்கு சைட்வேஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கடைசி எக்ஸ்பைரி வரைக்கும் இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் போனால் 2ஆந்தேதி அல்லது 3ஆந்தேதி அந்த பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எல்லோ கேண்டில் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து பேஸ் பண்ணி ஒரு ஒரு சப்போர்ட்டாக வந்து அதை ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து சைட்வேஸ். சைடுவேஸில் இந்த கேண்டில்லேருந்து மேலேருந்து கீழே வரும்போது இந்த கேண்டிலை கட் பண்ணி அது க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா இந்த கேண்டிலோட லோ வரணும். அந்த லோ வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு ஒயிட் கேண்டில் போட்டுச்சு. அதை பேஸாக சப்போர்ட் எடுத்து இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட டார்கெட் போயிருக்கு. இந்த இடத்துல இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகே. அப்போ ஃப்யூச்சரில் இந்த இடத்த ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு 24,968 அந்த ரேஞ்சை வந்து 25,000 வைங்களேன். 25,000 கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும். அது ஓகே சார். இங்கேருந்து இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது இந்த 25,000 அது போய் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுதா, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டதுக்கப்புறம் அது இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது ஒயிட் கேண்டில் போட்டு ஃபர்தராக இதுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வீக்லியில் ஃபர்தராக வந்து இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 22,500 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேல்யூவுக்கும் நேராக என்ன இருக்குன்னா இந்த வேல்யூ தான் இருக்குது. ஸோ இது போட்டால் மேஜர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. 20க்கு வாய்ப்பு இருக்குது. 21,370, 21,800, 22,000. அதிகபட்சம் வெரி நியர்பையில் இந்த இடத்துல 22,500 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது. ம். அடுத்த 2 வாரத்துக்கு சைடுவேஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேயா? அப்போ வந்து delete பண்ணிடுறேன். இது வந்து வீக்லியோட லெவல்ஸ் வந்து எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து ஆக்ட் பண்ணும், ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். அதுதான் இது. ஓகேயா? அதே போல் இந்த எலெக்ஷன் கேண்டலுக்கு கீழே வந்து அது க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேயா? அப்போ இது வந்து ஃபர்தராக கீழே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருந்தாலும் இது க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. அந்த சப்போர்ட் லெவலில் தான் இப்போ இந்த வீக்லி லெவல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் இது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஒரு டெய்லியில் பார்க்கலாம். ஓகேயா? டெய்லியில் என்ன மாதிரியான மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டெய்லியில் வந்து நம்மளுக்கு போன வாரமே அதான் நான் சொன்னேன். இந்த கேண்டிலுக்குள்ளே வந்து எக்ஸ்பைரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்சைடு கேண்டிலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். ஓகே. எனியோ இப்போ வந்து இந்த கேண்டிலை வந்து இந்த ஒயிட் கேண்டிலை பேசிஸாக எடுத்து பண்ணணுன்னா அட்லீஸ்ட் 1 வீக்கு இதுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகணும். அன்லெஸ் வந்து இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஓகேயா? இது வந்து சப்போர்ட்டாக சப்போர்ட். ஆக்ட் பண்ணும். அதுக்கு கீழே இந்த லோ தான் வீக்லியோட கேண்டிலோட லோ. லோ. இந்த ஹை தான் வீக்லி கேண்டிலோட ஹை. ஸோ க்ளோசிங் வந்து டெய்லியில் இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு அடுத்த வாரம் எக்ஸ்பைரி வரைக்கும் இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இதை கட் பண்ணி ஃபர்தராக வந்து மேலே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டோ இல்லை 1 டே க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் டார்கெட் இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக போகும்.
ஓகேயா. அடுத்த ஒயிட் அங்கேயும் போய் வரலாம். புரியல. 23 அங்கேயும் போய் 23,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு. ஓகேயா. அதுக்கு இடையில் இந்த இடத்துல எல்லாம் இருக்குது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து இந்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலே வந்து அது க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த வீக்லி லெவலை சப்போர்ட் ஆகும். ஓகேயா. வீக்லி லெவல் வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கணும். இந்த டெய்லி கேண்டில் நம்ம ஒயிட் கேண்டில் ரெஃபரன்ஸில் இதுக்கு கீழே ஒரு கேண்டில் வச்சு ஃபர்தராக இன்கேஸ் வந்து நாளைக்கோ நாளான்னைக்கோ என்னைக்காவது இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ்னு வச்சுட்டான்னா அந்த கேண்டிலோட லோ வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கணும். இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கணும். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வீக்லியோட சப்போர்ட்டு. டெய்லிக்கு நம்மளுக்கு ஒரு கேண்டில் ரெஃபரன்ஸ்னால் இதுக்கு கீழே என்ன ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அந்த கேண்டிலுக்கு லோ. ஓகே. அப்போ அதில் ஒரு பாயிண்ட்டும் ஃபர்தராக அந்த கேண்டிலை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணான்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட்டு கீழே வந்துடும். ஓகேயா. அப்போ எங்கே வருவோம் அப்படின்னா வீக்லியோட லோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தான் இந்த கேண்டிலோட வீக்லியோட லோவை கட் பண்ணி இந்த லெவலுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 22,550 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இது வந்து கண்டினியூஸாக ஃப்ரீ ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் ஃப்ரீ ஃபால் ஆகலாம் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு கீழே வீக்லியில் க்ளோஸ் ஆகும்போது இந்த கேண்டில் என்ன ஒரு பாயிண்ட் கொடுத்துச்சோ அதே மாதிரி இந்த ஃப்ரீ ஃபால் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்பயுமே அப்படி தான் நடக்கும். இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கேண்டில் ஒரு எல்லா கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேண்டிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு அதிகமாக இருக்கும். அதே போல் ஃபாலோயும் அதிகமாக இருக்கும். இதுக்கு கீழே கட் பண்ணும்போது ஓகே இந்த இடத்துல இருந்து கீழே வரும்போது அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த கேண்டில் வந்து ஒரு பெரிய கேண்டில் எடுத்திருக்கேன்னா அதே கேண்டில் அளவு பார்த்திங்கன்னா அந்த ஃபால் இருக்கும். இந்த கேண்டிலோட அளவு இருக்கும். இந்த இதோட அளவு இருக்கும். ஓகேயா. அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சேம் சினாரியோ வந்து இந்த இடத்துல நடக்கிறதுக்கும் அதே போல் நம்மளோட ஒயிட் கேண்டில் எல்லோ கேண்டில் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. திருப்பியும் வந்து இது ஒரு சப்போர்ட் எடுக்கும். திருப்பியும் ஃபர்தராக அப்படி ஃபால். இது வந்து இப்படியே நடந்து இந்த டைரக்ஷன் இது வரைக்கும் வர்றதுக்கும் இதெல்லாம் வந்து சான்சஸ் இருக்குது. மந்த்லி வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுமா சார்? இல்ல அது அப்படி பண்ண முடியாது. இது ஜஸ்ட்டு இது அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்காக நான் சொல்கிறேன். இது ஓகேயா. மந்த்லிக்கு இந்த மாதம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு லெவலை பற்றி பேசுவோம். இப்போக்கே இன்னைக்கு இந்த வாரத்தோட லெவலை ஃபஸ்ட்டு பேசிடுவோம். ஓகேயா. ஃபஸ்ட்டு வந்து இந்த வாரத்துக்குள்ளே இதுக்குள்ளே க்ளோசிங் வைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். 2 வாரத்துக்கு அதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கில் தான் 1ஆந்தேதி 2ஆந்தேதி 3ஆந்தேதி அது சம்திங் ஒரு பிப்ரவரி 2ஆந்தேதி 3ஆந்தேதி அது வேணால் அடுத்த வீடியோவில் நான் கரெக்டாக பார்த்துட்டு சொல்கிறேன். அது வரைக்குமே இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வீக்லி க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும். டெய்லி க்ளோசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலுக்கும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா இதெல்லாம் போய் ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகாது. கரெக்டாக தீபக்? இந்த கேண்டிலுக்கும் மேலே இந்த ஒயிட் கேண்டில் இருக்குன்னா இந்த கேண்டிலுக்கும் மேலே க்ளோஸ் வைக்காது. டெய்லியில் க்ளோஸ் வைக்காது. இங்கே போய் இன்கேஸ் இப்படி போச்சு அப்படின்னா இங்கேருந்து ஃபால் வந்து திருப்பியும் வரும். சரியா. அப்போ இந்த இடத்துல வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். ஓகேயா. இதை கட் பண்ணணுன்னா ஒரு ஒயிட் கேண்டில் போடணும். அது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு டைம் எடுக்கும். டெய்லியில் அப்படின்னா நான் டெய்லியில் ஒரு நிமிஷம் டெய்லியில் வந்து எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பெருசாக டெய்லியில் இப்போ தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் போணுச்சுன்னா ஒரு 27ஆந்தேதினா அந்த 27ஆந்தேதி வரைக்குமே இந்த லெவலுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 3 லெவலுக்குள்ளே தான் இருக்கும். 27ஆந்தேதிக்கு மேலே எக்ஸாக்டாக நான் செக் பண்ணி எனக்கு கரெக்டாக அந்த சிக்னல் வரல. ஸோ அதனால் அட்லீஸ்ட் வந்து 27ஆந்தேதினா இன்றைக்கி 19, 20 அப்படின்னா ஒரு 7 நாளைக்கு வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே தான் அது ட்ரேட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அன்லஸ்
இதுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி க்ளோஸ்ன்னு வச்சுட்டான்னா அவன் 10 ரூபா கீழே வந்துடும். ஓகேயா, அடுத்த ஒயிட் கேண்டில் போடுற வரைக்கும் நம்ம அதை ஹோல்ட் பண்ணியே தான் வைக்கணும். அந்த பொசிஷன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நம்மளுடைய எதிர்பார்ப்பு இந்த 3 கேண்டிலுக்குள்ளே நடக்கணும். இதில் எப்போ வந்து கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சு அதை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் க்ளோஸ் வச்சோன்னா ஃபர்தராக இது வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம், இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஓகேயா, அது வரைக்குமே இது வந்து இந்த கேண்டிலோடது அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி ஜனவரியில் இதுவுமே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த 7ஆம் தேதியோட லோ வந்து அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஃபர்தராக அதிகபட்சம் போணுச்சுன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கவே வைக்காது. இந்த வாரத்தில் 27ஆம் தேதினா அதிகபட்சம் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெலிட் பண்ணிடுறாங்க, கச்சமிச்சம் இருக்குது. ஓகேயா, ஓகே சார். அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு பாயிண்ட்டு இல்லைன்னா ஒரு டே க்ளோஸ் ஆச்சுன்னா தான் ஃபர்தராக டார்கெட் இது. ஓகேயா, அப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸு. இது என்னைக்கோட கேண்டில் அப்படின்னா 8ஆம் தேதியோட கேண்டில். அடுத்தது 15ஆம் தேதின்னு சொல்லியிருந்தோம். அந்த 15ஆம் தேதி ஒரு ஒயிட் கேண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒன்று 27ஆம் தேதி வரைக்கும் ஒயிட் கேண்டில் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ வந்து இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா இந்த வீக்லி லெவலுக்குள்ளே தான் அது ட்ரேட் ஆகிட்டே இருக்கும் அடுத்த 2 வாரத்துக்கு. இதுதான் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நாளைக்கோட ட்ரேடு என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போக்கே இது பார்த்தாச்சு. வீக்லி லெவல் இந்த கடைசி முடிஞ்ச கேண்டில் பார்த்துக்கோங்க. டெய்லியில் இந்த கேண்டில் வச்சுக்கோங்க. அதிகபட்சம் மேலே ஒரு கேண்டில் கீழே ஒரு கேண்டில், அது இதுக்குள்ளே நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ 3 ஹவர்ஸில் நம்ம ஒரு இது பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸில் எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் அப்படின்னா இந்த 23,361க்கு மேலே ஏதாவது ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சு அதை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இந்த லெவல்லாம் போகும். 23,600 அந்த ரேஞ்செல்லாம் போகும். நாளைக்கு நடக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து இது சப்போர்ட் ஆகும், இந்த கேண்டில் சப்போர்ட் ஆகும், இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும் மட்டும்தான் ஆக்ட் பண்ணும். இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கவே வைக்காது. ஓகேயா, ஓகே சார். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரேஞ்சு வந்து எப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஓகேயா, நாளைக்கு வந்து இன்கேஸ் வந்து இப்போ 3 ஹவர்ஸில் வந்து நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 அப்போ வந்து காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் கூட வந்து காலையில் வந்து அந்த 15 நிமிஷத்தில் வந்து கேப் அப், இன்கேஸ் கேப் அப் பண்ணோன்னா அந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் வந்து தொடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, எப்போ அப்போ 12:30 மணிக்கு என்ன வேல்யூ வருதோ அது 9:15 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு மேலேனா காலையில் 12:30 மணி அந்த டைம்குள்ளே இந்த ப்ரைஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கேப் அப் ஆனால் அவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்துன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? 23,304, 350. ஓகேயா, அந்த 350க்கு மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது. 12:30 மணி வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். ஓகேயா, அடுத்த 12:30 மணிக்கு என்ன கேண்டில் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே, 12:30 மணி வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா இதை 15 நிமிஷத்தில் பாருங்கள். நாளைக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பாருங்கள். ஓகேயா, ஒயிட் கலர் கேண்டில் போட்டோன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 9:15க்கு ஒரு ஒயிட் கேண்டில் போடுவோம். ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே எப்படி ஒயிட் கேண்டில் போட்டானோ அதே மாதிரி நாளைக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் போடுவோம். அப்போ இந்த இடத்த ஏற்கனவே சப்போர்ட் எடுத்து இது போயிட்டான்னா காலையில் இந்த இடத்துக்கு வந்துடும். காலையில் ஃபஸ்ட்டு வந்து கேப் அப் நடந்துச்சுன்னா இந்த கேண்டில்கிட்ட வரும்போது ஒரு ஒயிட் கேண்டில் போடணும். ஒன்று இதுக்குள்ளே போடணும், இல்லைன்னா இதுக்கு மேலே போடணும். மேலே போட்டால் இந்த லெவலுங்கிறது 3 ஹவர்ஸோட லெவல். ஓகேயா, 3 ஹவர்ஸ் கேண்டிலோட லெவல். அப்போ வந்து நாளைக்கு வந்து இந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் லெவலுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிகபட்சம் எங்கன்னா 350 வரைக்கும். அப்போ 15 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு கேண்டில் நேற்று என்ன நடந்துச்சு? 300 கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓகேயா,
அதிகபட்சம் இவன் வந்து இதுக்கு மேலே போகணுன்னா இந்த இடத்துக்கு போகலாம். 340 350 இந்த கேண்டலுக்கு மேலே வந்து அவன் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நாளைக்கு இன்கேஸ் கேப் அப் நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே விழுந்தா ஃபர்தராக அந்த கேண்டிலுக்கு மேலே போணுச்சுன்னா தான் ஃபர்தராக இந்த லெவல் போகும். ஓகே, காலையில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் இதுக்குள்ளே போட்டுட்டான்னா இந்த லெவலை கட் பண்ணி அது மேலே போகாது. ஓகே, அதிகபட்சம் அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு மேலே இதுக்கு மேலே போட்டான் அப்படின்னா அதிகபட்சம் இவ்வளோ தான் போகணும். ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணாது. அதான் ஃப்ளாட்டானா நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் இதை எடுத்துக்கோங்க. ஓகேயா, இப்போ வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே ஓப்பன் பண்ணுனான்னா இது வரைக்கும் டார்கெட் கண்டிப்பாக போகும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி போனான்னா இது கண்டிப்பாக போகும். ஓகே, இன்னொரு சினாரியோ வந்து இதுக்கு வந்து வீக்னஸாக வந்து காட்டுறான் அப்படின்னா இந்த 15 மினிட் கேண்டிலுக்கு வீக்காக வந்து இந்த கேண்டில் காட்டுறான். ஏன்னா டார்கெட்டே போகலாம், ஆனால் ஒரு கேண்டில் கீழே வச்சுருக்காங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செல் சைடு போகிறதுக்கான காஷன் வந்து இது காட்டுது. இன்னும் இந்த கேண்டில் அது போகல. அப்போ இதுக்கு கீழே ஓப்பன் பண்ணுறான்னு வச்சுக்க. ஓகேயா, இந்த 15 மினிட் லாஸ்ட் 15 மினிட் தான் சப்போர்ட். இதுக்கு கீழே ஓப்பன்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணான்னா ஃபஸ்ட்டு இந்த லோவை வர்றதுக்கு வந்து இந்த இடத்துல ஒயிட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் எடுத்துரும். ஓகேயா, இந்த இடத்துலையும் போடுறதுக்கு வாய்ப்பு. இன்கேஸ் கேப் டவுன்னா இந்த இடத்துல வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. இதுக்கு கீழே அது ஓப்பன் பண்ணிடுவோம் பண்ணால் தான் இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் வரும். இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணான்னா இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் வந்துடும். ப்ராபபிலிட்டி வந்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இதுக்குள்ளே போட்டாங்கன்னா இது வந்து திருப்பி ஸ்டில் வந்து இது ரெசிஸ்டன்ஸாக தான் இன்னும் 15 நிமிஷத்துக்கு ஆக்ட் பண்ணும். சப்போர்ட் வந்து இது தான் இப்போ சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணும் இந்த ஒரு கேண்டில். ஏன்னா இதை கட் பண்ணி எங்கிட்டுமே மார்க்கெட் வந்து போகலை, ஆனால் ஒரு கேண்டில் வச்சு திருப்பி நம்மளுக்கு போகலாம். அதிகபட்சமாக மேலே ஒரு கேண்டில் வச்சான் அப்படின்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸு. கரெக்டாக? கரெக்டாக சார். ஓகே, அப்போ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. அப்போ நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒயிட்டு போடுறதுக்கு ப்ராபிலிட்டி அதிகம். அதிகபட்சம் வந்துச்சுன்னா ரெண்டாவது கேண்டில் போட்டுரும், ஃபஸ்ட்டு கேண்டிலே போட்டுரும். ஓகேயா, அப்போ அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஒயிட்டு எங்கே போடுறாங்கிறத இந்த 3 ஹவர்ஸில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அதிகபட்சமாக எங்கே போகணும், இவ்வளோ தான் போகணும், 350 360. அதுக்கு மேலே அவன் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் வைக்கணும், 3 ஹவர்ஸில் வைக்கணும். ஓகேயா, சும்மா விற்க போகிறோம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு இது வைக்கணும். இப்போக்க அதிகபட்சம் நம்மளுக்கு இந்த லாஜிக் படி பார்த்தா ஒரு ஒயிட் கேண்டிலுக்கு கீழே ஒரு லெவல்ஸ் வந்திருக்கு. ஏற்கனவே இங்கே வீக்லி சப்போர்ட் இருக்குது. இந்த 3 ஹவர்ஸுமே நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா அதிகபட்சம் போனால் இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணலாம். ஓகேயா, அப்போ ஏற்கனவே ஒரு கேண்டில் தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ். எப்படி 15 மினிட்டில் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த 3 ஹவர்ஸில் இது சப்போர்ட்டாகவும் இது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஆனால் இந்த இடத்த ஒரு வாட்டி தொடணும்ல. ஓகேயா, அப்போ வந்து வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். நாளைக்கு இந்த 3 ஹவர்ஸுக்கு மேலே காலையில் கேப் பண்ணானா இதை போய் தொட்டுரும். 306ஐயும் 349 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுதான் இந்த 15 மினிட்டில் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட வேல்யூவாக இருக்கும். ஓகேயா, இது வந்து 293 300. இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் வந்து 306. இல்லை 304 சொன்னேன், 395 சார். 3 ஹவர்ஸ்லையா? ஆமாம் சார். அதிகபட்சம் வந்து 360. ஹை வந்து 360, இது வந்து 310. 310 அப்படின்னா அதிகபட்சம் வந்து இந்த லெவலில் போட்டுருக்கு. இந்த லெவலில் போட்டிங்கனால உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸு. அப்போ இது ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வரணும் இந்த இது. ஓகேயா, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நாளைக்கு வந்து 260 303. அதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு. நம்ம வந்து நாளைக்கு ஓப்பனிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகேயா, ஸ்ட்ரைட்டாகவே வந்து இந்த 3 ஹவர்ஸ்க்கு இதுதான் சப்போர்ட். ஏன்னா இந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 3 ஹவர்ஸ்க்கு இந்த கடைசி கேண்டிலுக்கு மேலே ஏதாவது ஓப்பன் பண்ணால் தான் நான் சொல்கிறது ஓப்பன். ஓகேயா, ஏன்னா இந்த கேண்டில் வந்து இதுக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. 23
206க்கு மேலே காலையில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டு மேலே. சரியா? அப்போ வந்து ஓகே சார். இது 15 நிமிஷத்தில் பார்த்துக்கணும். 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. கரெக்டாக? 23,206க்கு மேலே அவன் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் மேலே. இல்லைன்னா வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இதுவும் இப்படியே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் வச்சுங்க, நம்ம எங்கே மார்க்கெட்டு போனாலும் நம்ம கவலைப்பட வேண்டியது. கரெக்டாக? ஆமாம் சார். நம்மளுக்கு மேலே தேவை வந்து ஒரு பெண்டிங் இருக்கு. நம்மளுக்கு தேவை வந்து ஒரு ஒயிட் கேண்டில் வரணும். அது எங்கே வச்சா என்ன, கீழே வச்சா என்ன, மேலே வச்சா என்ன, எங்கே வச்சாலும் நம்மளுக்கு எதுக்குள்ளே வைப்பா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். காலையில் ஓப்பனிங் கீழே வச்சா நம்ம அதை சப்போர்ட்டாக எடுத்துக்குவோம், அவ்வளோதான். அது ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது எப்போ கேண்டில் போடுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ அப்போ அதனால் இந்த காலையில் ஓப்பனிங்கிறத விட நம்மளுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேயா? அப்போ இந்த இதில் வந்து இந்த இடத்துல ஒரு பாடி போட்டுக்கோம் ஃபஸ்ட்டு. ஓகேயா? அப்போ இது வந்து இதுக்கு மேலே ட்ராவல் ஆனால் மட்டும்தான் இங்கே போகும். அப்போ வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். 23,200 இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து தான் இது போய் இந்த கேண்டிலோட ஹையை வந்து இங்கே போய் தொடும். சரியா? அப்போ வந்து மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வாரம் இல்லை இன்னும் 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது பாயிண்ட்டு நம்மளுக்கு 390. 23,390னா 24,000 வச்சுக்கோங்க. 24,000த்துலேருந்து 350 பாயிண்ட் சார். எவ்வளோ? 23,400லேருந்து கிட்டத்தட்ட 350 பாயிண்ட். இந்த 350 பாயிண்ட்டுக்குள்ளே தான் அடுத்த 2 வாரம் ஓடப்போம். ஓகே? அப்போ வந்து இந்த 350 பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் வந்து எப்போயுமே இதை பேஸ் பண்ணியே இருக்கட்டும். 23,200 பேஸ் பண்ணியே இருக்கட்டும். உங்களுடைய கால் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷனும் சரி. புட்டுன்னா இதுக்கு மேலே எடுங்க. 23,400க்கு மேலே புட் ஆப்ஷன் எடுங்க. ஓகேயா? கால் ஆப்ஷன் வந்து இதுக்கு கீழே எடுங்க. 23,000 கால் ஆப்ஷன் எடுக்கணும். சரியா? அப்போ வித்தின் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துல உள்ள ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. 23,200 அப்படிங்கிற மாதிரி இந்த புதன் வியாழன் வரைக்கும், புதன்கிழமை வரைக்கும் தான் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக்கை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேயா? அப்படி இல்லைன்னா மந்த்லியோட இதில் இது ரெண்டையும் எடுத்து பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்குவாங்க. ஓகே. அப்புறம் மந்த்லி பற்றி பேசணும்னு பேசிகிட்டு இருந்தோம்ல. அப்புறம் மந்த்லிக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். நம்ம மந்த்லியில் லெவல்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மந்த்லியில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 கேண்டில் 4 மாதமும் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு. ஓகே? ஒவ்வொரு மாதத்தையும் கட் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. இப்போ இந்த 2வது கேண்டில் ஒரு வீக்கு விட்டு இந்த கேண்டிலுக்குள்ளே அவன் இருந்தாலும் இதுக்கு கீழே செல் ஆகி திருப்பி ஃபர்தராக இந்த இடத்துக்கு வந்துருச்சு பாருங்க. நம்ம க்ளோஸ் வச்சுட்டாங்க சார். ஓகேயா? அப்போ இந்த 2 கேண்டிலுக்கு கீழே வந்து வச்சான்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வரணும். இது வரைக்கும் வரணும்னா அவன் போக மாட்டான். இந்த கேண்டில் வரைக்கும் வரணும். ஓகேயா? 23,297 அதே போல் வந்து 1, 2, 3 இந்த கேண்டில் வந்து ஒரு வாட்டி தொடரும். 20,170 அது வந்து இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்துருவான். இது 2க்குள்ளே வந்து அவன் சப்போர்ட் எடுக்கணும். இந்த 2 கேண்டிலுக்குள்ளே 2 கேண்டிலோட ஏன் இந்த இடத்துலன்னா எலெக்ஷன் கேண்டில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதனால் எனக்கு இந்த 2-3 கேண்டிலையும் பார்ப்பேன். அது வரைக்கும் அது கண்டிப்பாக வரணும். ஓகே? அதே போல் வந்து மந்த்லியில் எப்போயுமே வச்சுங்க. இந்த எண்ட் ஆஃப் த மந்த்து வந்து இந்த தெரியும், ஹை இப்போ நம்மளுக்கு தெரியும், லோ நம்மளுக்கு தெரியாது. ஓகேயா? இதுதான் நான் வந்து வீடியோ வந்து அதான் போடுவேன். 23,229. ஓகேயா? அதே போல் இந்த மாதத்தோட கேண்டில் வாட்டவர் மேபி இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் மேஜரான ஒரு லெவல். இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து அவன் கட் பண்ணலான்னா இங்கே போயிடும். என்னோடய டார்கெட் வந்து இது. அப்போ 25,700
அதே போல் 24,229 இந்த இந்த எப்படி வரணும்னா இப்படி வரலாம். சரி ஓகே, அதை அப்புறம் பார்ப்போம். இப்போக்கு இந்த வீடியோ முடிப்போம், ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஓகேயா? ஓகே சார். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி சார்.